அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உபவாசத்தின் மேன்மைகளை குறித்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கேள்விகள் இருக்காது. எனவே சண்டேஸில் இன்றைய முத்தில் நம்ம பைபிள் போர்ஷனும் இருக்காது, கேள்வியும் இருக்காது. இது நியூ டெஸ்ட்மெண்ட்ன்றதுனால ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகாரம் படித்தாலே நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்டை 40 நாளில் முடிச்சிருவோம். அதனால் இந்த நாட்களில் உபவாசத்தின் மேன்மையை குறித்து ஒவ்வொரு சண்டையும் நான் பேசி வருகிறேன். இன்றைக்கி உபவாசத்தின் மேன்மையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 14:23 அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். இங்கு வாசிக்கிறோம், ஆதி அப்போஸ்தலர்கள் பெரிய உபத்திரவத்தின் வழியாக கடந்து வருகிறார்கள். அதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் சந்தித்த உபத்திரமும் சாதாரணமானது அல்ல. அப்போ இவ்வளோ பெரிய உபத்திரவத்தில் இவர்கள் இந்த சபையார் பாருங்கள், அவர்களெல்லாம் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறாங்களாம். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா 22வது வசனம், சீஷருடைய மனதை திடப்படுத்தி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் சீஷராகிறார்கள், உபத்திரவத்தை சந்திக்கிறாங்க, நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அப்போ சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இங்கு இந்த சீஷருடைய மனதை திடப்படுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, புதுசாக ஆண்டவருக்குள்ளே வந்தவங்களெல்லாம் தைரியப்படுத்துறதுக்கு அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா, அநேக உபத்திரவங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணுன்றதை ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. அது மாத்திரமல்ல, அல்லாமலும் அடுத்த பகுதி. அப்போது அந்த ஜனங்களுக்கு இவங்க செய்கிற இன்னொரு காரியம் என்னென்னா, புதுசாக ஆண்டவருக்குள்ளே வந்தவங்களுக்கு இவங்க செய்கிற காரியம் என்னென்னா, அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். பாருங்கள், இங்கே 3 காரியங்களே இவங்க செய்கிறாங்க. என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு பாருங்கள். 1, அவர்கள் விசுவாசித்து, 2வது பற்றி கொண்டு, 3வது கர்த்தருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார்கள். 3 காரியங்கள் மிக முக்கியமானது. இந்த ஃபாஸ்டிங் டைமில் அவங்க ரொம்ப அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ண காரியம் விசுவாசித்து. அப்போ இவங்க விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த உபவாசத்தினுடைய மேன்மையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க அநேக உபத்திரவத்தின் வழியாக கடந்து போனாங்க, ஆனாலும் விசுவாசத்தில் நின்னாங்க. அதுக்கு காரணம் ஃபாஸ்டிங். அவங்க உபவாசித்து ஜெபம் பண்ணி, அதில் 3 வார்த்தையும் இணைக்கப்பட்ட வார்த்தை, உபவாசித்து ஜெபம் பண்ணி பற்றி கொண்ட கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. அப்படின்னா முதலாவது அவர்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணது ஃபாஸ்டிங். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அந்த 21ஆம் வசனத்தில் சீஷர்கள் வந்து தனித்து இயேசுவிடத்தில் கேட்குறாங்க, நீங்கள் சொன்ன உடனே அந்த பேய் போயிருச்சு, எங்களுக்கு அது கீழ்ப்படியில், நாங்கள் விரட்டும் போது போகலன்னு கேட்குறாங்களா? அப்போ 21ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறாரு, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அவர் சொல்கிறாரு, இந்த பிசாசை துரத்தணும்னா நீங்கள் உபவாசிக்கணுன்றார். இப்போ உபவாசம் பண்ணால் பிசாசு போயிருமா அப்படின்னா, இந்த ஃபாஸ்டிங் நமக்குள்ளே அந்த ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல விசுவாசத்தில் வளருவதற்கு உபவாசம் ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த ஆதி விசுவாசிகளை, அந்த சீஷர்களை, அந்த மூத்த அந்த அப்போஸ்தலர்கள் அவங்க விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுல ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. அதனால தான் உபவாசித்து ஜெபம் பண்ணி என்ன செய்கிறாங்க, முதல்ல விசுவாசத்தில் அவங்கள வளர்த்தெடுக்கிறாங்க. முதலாவது விசுவாசம். 2வது பார்த்திங்கன்னா பற்றி கொண்டார்கள். பற்றி கொண்டார்கள் பாருங்கள், கர்த்தரை பற்றி கொண்டாங்க. அதனால தான் இந்த ஃபாஸ்டிங் இன்க்ரீஸ் ஆக நமக்கு தேவன் மேலே இருக்கிற அந்த பிடிமானம் ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் தேவைக்காக ஆண்டுக்கிட்ட வந்துட்டு போகிறாங்க பாருங்கள். அவங்கள கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். அவங்கெல்லாம் தேவை முடிஞ்சோடனே கர்த்தரை விட்டுட்டு போயிடுவாங்க. உபத்திரம் வந்துடுச்சுன்னா பின்வாங்கிடுவாங்க. அவங்களால வசனம் உள்ளே இல்லாததுனால அவங்க தேவனை பற்றி கொள்ளலை. அதனால தான் ஃபாஸ்டிங் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு இணைந்து நடக்க உபவாசம் ரொம்ப அவசியம். தேவனை இன்னும் உறுதியாக பற்றி கொள்வதற்கு ஃபாஸ்டிங் ரொம்ப அவசியம். அதனால் உபவாசத்தை தயவு செய்து வாரம் ஒரு நாளாவது உங்கள் வாழ்க்கையில்
அதை நீங்கள் கடைப்பிடிக்க கற்றுக்கொள்ளுங்க. உபவாசம் ரொம்ப முக்கியம். உபவாசிக்க நாம் இன்னும் உறுதியாக தேவனை பற்றி கொள்வோம். ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். அப்போ ஆண்டவர் அவனை காத்து கொள்வார். அதனால தான் ஆதி விசுவாசிகளுக்கு எத்தனை உபத்திரவம் வந்தாலும் உறுதியாய் பற்றி கொண்டார்கள். அதுக்கும் ஃபாஸ்டிங் ரொம்ப முக்கியமானது. ஸோ முதலாவது விசுவாசத்தில் அவங்க பலப்பட்டாங்க. ரெண்டாவது கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டாங்க. ஃபாஸ்டிங் இதுக்கு காரணம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து வந்தவர்களை இந்த மூத்த விசுவாசிகள், இந்த மூத்த அப்போஸ்தலர்கள், இந்த புதிய சீஷர்களை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறாங்க. அப்போ இவங்க கர்த்தருக்கு ஒப்புவிச்சாங்க. எதுக்காக அப்படின்னா, நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, இவ்வளோ உபத்திரவத்தில் போகிறாங்களே, என்னெல்லாம் பிரச்சனையை சந்திக்கணும், அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கர்த்தர் கையில் அவர்களை ஒப்புவிக்கிறாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் தேவனுடைய கையில் ஒப்புவிக்கிற பழக்கம் உண்டா? டெய்லி யூதர்களுடைய இரவு ஜபத்தில் மிக முக்கியமான ஜபம், பிதாவே என் ஆவியை உடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன். கண்ணை மூடுறதுக்கு முன்னால் அவங்க இந்த ஜபத்தை செஞ்சுட்டு தான் படுப்பாங்களாம். அப்போ தேவன் கையில் உங்களை ஒப்புவிக்கிறது ரொம்ப நல்லது. டெய்லி என்னை உங்கள் கையில் தரேன்ப்பா, உங்கள் கையில் என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா சொல்லுங்கள். வீட்டை விட்டு வெளியே போகும்போது உங்கள் பிள்ளைகளை சொல்லி அனுப்புங்க, உங்கள் கையில் ஒப்புவிக்கிறேன். உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை சொல்லுங்கள், உங்கள் கையில் ஒப்புவிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க. அப்படி சொல்லி ஜோமனை கற்றுக்கொள்ளுங்க. தேவன் கையில் ஒப்புவித்து ஜோம் பண்ணுறாங்களாம். இதெல்லாம் ஃபாஸ்டிங்கில் தான் இந்த விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகும். ஃபாஸ்டிங் இருக்க அவரை பற்றி கொள்ளுதல் ஜாஸ்தியாகும். ஃபாஸ்டிங் இருக்க இப்படிப்பட்ட ஜபங்கள் அதிகரிக்கும். அவர் கையில் ஒப்புவிச்சா என்ன ஆகும்? யூதாவின் பொதுவான நிருபத்தில் அந்த 24ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. இந்த வசனத்தை இன்னைக்குரிய மனப்பாட வசனமாக குறிச்சுக்கோங்க. யூதாவின் பொதுவான நிருபம் 24, 25 வசனங்கள். யூதாவின் பொதுவான நிருபம் 24, 25 வசனங்களை குறிச்சுக்கோங்க. ஜெபம். நல்ல தகப்பனே, உபவாசிக்க எங்கள் விசுவாசம் வளரும். உபவாசிக்க நாங்கள் உங்களை பற்றி கொள்ளுகிறதுல இன்னும் உறுதிப்பாடு வரும். நாங்கள் உபவாசிக்கும் பொழுதெல்லாம் எங்களை இன்னும் கர்த்தருக்கு ஒப்புவிக்க இன்னும் அதிகமாய் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறீர். உமக்கு நன்றி. நாங்கள் உமக்கு சொந்தம், எங்கள் குடும்பம் உமக்கு சொந்தம், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் உமக்கு சொந்தம். உங்கள் கையில் ஒப்புவிக்கிறேன். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.